வணக்கம் நண்பர்களே. நீ நல்லவனா இருந்தாலும், அமைதியா இருந்தாலும், உதவியா இருந்தாலும், சிலர் உன்னை மதிக்க மாட்டாங்க. பேசும்போது கிண்டல், முடிவுகளை அவமதிப்பு, உன் பிரசன்ஸை இக்னோர் பண்றது. அந்த வலி தெரியுமா? கத்தினா டிக்னிட்டி போகும். மௌனமா இருந்தா ஈகோ சுடும். அதனால்தான் மதிக்காதவர்களை எதிர்கொள்ள ஒரு புத்திசாலித்தனமான வழிகள் தேவை. திருவள்ளுவர் ஒரு குறளின் அர்த்தம், தன்னை மதிக்காத இடத்தில் தன்னை குறைக்காதவனே உயர்ந்தவன். செல்ஃப் ரெஸ்பெக்ட் கத்துவதில்லை, அது நடத்தையில தெரியும். இப்போ போகலாம். வே ஒன்று, உடனே ரியாக்ஷன் காட்டாதே. மதிக்காதவன் உன்னிடம் எதிர்பார்ப்பது என்ன? ரியாக்ஷன், ஆங்கர், எக்ஸ்பிளனேஷன். நீ ரியாக்ஷன் காட்டினா அவன் ஜெயிச்சிட்டான். பிராக்டிக்கல் ரூல்: உடனே பதில் பேசாதே, முகபாவனையை மாற்றாதே. கால்மா இரு, சைலன்ஸ் கண்ட்ரோல் சர் பவர் வே. 2, எல்லாவற்றுக்கும் எக்ஸ்பிளனேஷன் கொடுக்காதே. மதிக்காதவர்கள் உன்னை புரிஞ்சுக்க மாட்டாங்க. அவங்க கேட்பது கிளாரிஃபிகேஷன் இல்ல, ஜஸ்டிஃபிகேஷன். நீ எக்ஸ்பிளைன் பண்ண பண்ண உன் வேல்யூ குறையும். சணக்கியா சொன்ன கருத்து: உன்னை மதிக்காதவனிடம் உன் மதிப்பை நிரூபிக்க முயற்சிக்காதே. வே 3, டிஸ்டன்ஸ் இஸ் நாட் ஈகோ, இட் இஸ் இன்டெலிஜென்ஸ். செல்ஃப் ரெஸ்பெக்ட் இருக்கிறவன் எல்லாருக்கும் ஆக்சஸ் கொடுக்க மாட்டான். எல்லா கால்க்கும் ஆன்சர் இல்லை, எல்லா இடத்துக்கும் பிரசன்ஸ் இல்லை, எல்லா பேச்சுக்கும் ரெஸ்பான்ஸ் இல்லை. டிஸ்டன்ஸ், பவுண்டரி, செல்ஃப் ரெஸ்பெக்ட். மௌனமாக விலகுவது பலவீனம் இல்லை. வே ஆன் ஃபார்ன், வார்த்தையை விட நடத்தை பேசவிடு. நீ சொல்ல வேண்டாம், என்ன மதிக்கணும், நான் இதை டிசர்வ் பண்றேன். அதற்கு பதிலா காம் பாஸ்டர், கிளியர் டிசிஷன்ஸ். நோ பெக்கிங் ஃபார் வேலிடேஷன். புடா சொன்ன போதனை சாரம்: உன்னை நீ எப்படி நடத்துகிறாயோ அதே மாதிரி உலகமும் நடத்தும். வே வைஜ், எல்லாரும் உன்னை மதிக்கணும்னு எதிர்பார்க்காதே. இந்த பாயிண்ட் தான் மோஸ்ட் பவர்ஃபுல். உண்மை என்னன்னா, எல்லாருக்கும் உன் வேல்யூ புரியாது. அதை அக்செப்ட் பண்ண நிமிஷம் உனக்கு பீஸ் வரும். செல்ஃப் ரெஸ்பெக்ட் ஈக்குவல்ஸ் அப்ரூவல். தேவையில்லை வேலிடேஷன், தேவையில்லை பெர்மிஷன், தேவையில்லை கன்க்ளூஷன். கால்ம் இஸ் த நியூ பவர். மதிக்காதவர்களை கத்தி எதிர்க்காதே, அவர்களுக்காக உன்னை மாற்றாதே. அமைதியா உயர்ந்து போ. செல்ஃப் ரெஸ்பெக்ட் உன் சத்தத்துல இல்ல, உன் பவுண்டரிஸ்ல இருக்கு. இந்த வீடியோ உன் மனசை ஒரு இடத்துல கூட நிம்மதியாக்கி இருந்தா லைக் பண்ணு, சப்ஸ்கிரைப் பண்ணு. ஏன்னா இங்க என்டர்டெயின்மெண்ட் இல்ல, இன்னர் ஸ்ட்ரென்த் பில்ட் பண்ற கண்டென்ட் தான்.